ஹலோ சம் ஃபேமிலி மக்களே, வெல்கம் டு சம் சினிமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் கொடுமைகள்ல ஒரு சில கொடுமைகள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் தமிழக மக்களே. என்ன அப்படின்னு பாக்குறப்போ, நம்ம காமருதீன் இருக்காரு இல்லையா, அவர் நம்ம பார்வதி கிட்ட என்னமோ தவறா பேசிட்டாராமா. அது மட்டும் இல்லாம பாரு கையில் ஏதோ எழுதிய காமு, அப்படி என்னதான் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் போய் நீ முடிஞ்சா மூஞ்சி மேல கேளு, காமருதீன் மூஞ்சி மேல கேளு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நம்ம பார்வதி எவ்வளவு தைரியமானாலும் உங்களுக்கு தெரியல. அவங்க உண்மையாலுமே போய் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா? இங்க பாருப்பா தம்பி, நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுலாம் இங்க வேணா நல்லா இருக்கும், ஆனா வெளியே வந்து தப்பா தான் தெரியும். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி போயிடும், அது இப்பவே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க உடனே நம்ம காமருதீன் ஓகே சொல்லிட்டாரு. இதனால பாருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாம தான் இருந்துச்சு. இவங்களை தோல்ல போய் சாய்வாங்களாம், கை தூக்கி போடுவாங்களாம், அதை பண்ணுவாங்களாம், இதை பண்ணுவாங்களாம், பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, கவர் போட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, எல்லா கண்டென்ட்டும் கொடுப்பீங்க. இப்ப என்ன புதுசா வந்துட்டு பேட் டச் குட் டச் இதெல்லாம் எங்க இருந்து உனக்கு வந்துச்சு அப்படின்னு தானே கேக்குறோம். இதுக்கு ஏன் இது காரணமா இருக்க கூடாது? இப்ப காமருதீன் முன்ன மாதிரி இல்லங்க, திரும்ப பழைய கேங் கூட போய் அட்டாச் ஆயிட்டாரு. அதை பார்த்து பார்வதி இனிமே இவரை நம்ம கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ இனிமேல் நம்ம ரிலேஷன்ஷிப் கூட இருக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை. சரி, இவங்க என்னமோ கருமத்தை பண்ணிட்டும் ஸ்டாப் பண்ணிட்டும் திரும்ப வருவாங்க போவாங்க, அந்த கதை நமக்கு எதுக்கு? நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? அவரை பத்தி சொல்றதுக்கு உனக்கு என்னமா தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர் அப்படின்னு தான் சொல்றீங்க. அதை பத்தி தாங்க நானும் பேச போறேன். அவர் வெளியே தான் ஆக்டர்னு சுத்திட்டு இருந்தாரு, நடிப்பு அரக்கர், வெறியான அரக்கர் அப்படி இப்படின்னு. ஆனா வீட்டுக்குள்ள வந்து அதான் பண்ணிட்டு இருந்தாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதை பார்த்த மக்களுக்கே தாங்க முடியாது. அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் சும்மா விடுவாங்களா? நம்ம வினோத், கமருதீன் அண்ட் பிரவீன் இவங்க 3 பேரும் அவரை மாதிரியே இமிடேட் பண்ணிட்டு பின்னாடி கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்னதான் இவங்க 3 பேர் பின்னாடி நின்று இதெல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும் அது டைரக்டா திவாகர் இதை அஃபெக்ட் பண்ணாம தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம அகோரி கலையரசன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா, திவாகரை கூட்டு போய் இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல, இவர் வேகமாக ஓடி வந்து நம்ம வீட்டு தலையை பஞ்சாயத்து தலைவராக கூட்டு வந்து நிற்க வச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்க. ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த 3 பேர்த்துல நம்ம வீட்டு தலை பிரவீனும் ஒருத்தர் இருந்தாலும் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருந்திருப்பாரு. உடனே திவாகருக்கு ஒரு சந்தேகம், என்னடா நீ ஒரு பக்கமா பேசிட்டு இருக்கியா, விஜய் சார் நான் ஒர்ட்டு நல்லது சொல்லிடுவேன், ஒன்று விடாம சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சும்மா என்னெல்லாம் கூப்பிட்டுறீங்களா, இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தலை பிரவீன் வேறப்பா சொல்லிட்டு போயிட்டு இருக்க. திரும்ப நம்ம திவாகர் என்ன பண்ணாரு தெரியுமா? நீங்கள் சொன்னால் என் நடிப்பு நான் விட்டுருவேன்னா, என் நடிப்பு தான் எனக்கு எல்லாமே, என் நடிப்பு தான் என் உயிர் மூச்சு, அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்கள் என்னடா சண்டையை சால்வ் பண்ணுறது, நான் பாடுறா இதுக்கு மேலே சண்டையை பெருசு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போய் ஷர்ட்டை கழட்டிட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம வீட்டுத்தலையும் சொல்லியிருப்பாரு, கனியக்காவும் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, சட்டை போட்டு ரீல்ஸ் பண்ணுங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பார்க்கவே டீசெண்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம திவாகர் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் காதுலே வாங்கிக்க மாட்டாரு. அப்படி யாராவது சொல்ல வந்தாலே நம்ம திவாகர் என்ன பண்ணுவார்னா அவரை பிடிச்சி திட்டிடுறது. வீட்டு தலையும் தொட்டிட்டாரு, நீங்க வந்துட்டு பயாஸ்தா இருக்கீங்க அப்படின்ட்டு. கனியக்கா சொல்ல வந்தாங்க, அவங்களையும் நீங்க வந்து ஏன் சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நீங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னதான் இவர் காதுல வாங்கிக்கலனாலும் இவர் தனியா கூட்டு போயாவது புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க ஷர்ட் போட்டு ரீல்ஸ் போடுங்க, அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், பட் ஷர்ட் இல்லாம பண்றது பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன கனியக்காவை பாவி மனுஷன் என்ன தெரியுமா கேட்டாப்புல, நீ எஃப்ஜேவை கட்டி பிடிச்சிட்டு இருந்தியே அது கரெக்டா அப்படின்னு சொல்லி என்ன வார்த்தை சொன்னீங்கடா அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க நம்ம கனியக்காவை. அப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து திவாகர் கூட சண்டை போறது தான், அவரை போட்டு பொழப்பலன்னு பொழந்துட்டாங்க. தப்பு இல்லைல்ல, கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க, இப்படியாமட்ட வார்த்தையெல்லாம் விடக்கூடாது இல்லையா? ஆனால் நம்ம திவாகர் யாரு, செய்த தப்பை உணராத ஒரு மனிதனாச்சே. அவர் என்ன பண்ணாரு, எதையுமே காதில் வாங்கிக்கல, எதையுமே ஏற்றுக்கல, போயா அப்படின்ட்டு போக திரும்பவும் நம்ம திவாகருக்கும் எஃப்ஜேக்கும் இதனாலேயே ஒரு சண்டை வந்துருச்சு. சண்டை தான் போங்க டெய்லி. அடுத்து நம்மளோட லாக்கர் டாஸ்க் ரவுண்ட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்துடலாமா? இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல நம்ம சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணாலும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். அதில் பார்வதி ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்கங்க. ஆனால் இந்த முறை முடிஞ்ச இந்த ஒரு லாக்கர் டாஸ்க்ல நம்ம பிபி ஹவுஸ்மேட்ஸ் தான் வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திங்ஸ் எல்லாம் போயிட்டு எடுத்துட்டும் வந்துட்டாங்கங்க.
அண்ட் இன்னொரு பக்கம் எப்பவுமே நம்ம வினோத் கூட வம்பிழுக்கிறது திவாகர் தானே. இப்போ புதுசாக நம்ம துஷார் வம்பிழுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு கேம் விளையாண்டுருப்பாங்க. அந்த ஒரு கேமோட முடிவில் நம்ம வினோத் தான் வின் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு வெற்றியை ஏற்றுக்க முடியாத துஷார் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, வினோத்தை அடிச்சிட்டாரு, ரொம்ப ஹார்டாக ப்ளே பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்ல. ஆனால் பார்த்தா நமக்கு தான் தெரியும் 2 பேருமே ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் தான், ரொம்பவுமே ஈக்குவலாக தான் எஃபர்ட்ஸ் போட்டாங்க. பட் இவரால் வெற்றியை ஏற்றுக்க முடியலைங்க. அதனால தான் இப்படி பேசினாரு. கடைசியாக மனுஷன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்கி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுருப்பாரு நம்ம துஷார். இதுக்கு மேலே சண்டை எதுவும் பெருசாக இல்லைனாலும் பாரு பயங்கரமாக கடுப்பாயிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அவங்க எதனால கடுப்பானாங்க அப்படின்றத பார்த்துடலாமா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம கனி, சபரி, கமருதீன், கெமி இவங்கெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு நம்ம பாரு வேணும்னு இறண்டிக்கிட்டு இருப்பாங்க ஒர்க்கர் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துக்கிட்டு பயங்கரமாக கடுப்பாய் டென்ஷனாக இருப்பாங்க பாரு. ஆனால் இவங்க இன்டென்ஷனலாக பண்ணலனாலும் அவங்க கடுப்பாகணும்னு வேணும்னே விளாண்டுருப்பாங்க. அதை பார்த்து இவங்க பயங்கர கடுப்பாக இருப்பாங்க. இதை பார்த்து நமக்கு ஒரு கிளுகிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கப்புறமா ஃபைனல் டச் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற ஒரு மூவியோட ப்ரமோஷனோட இந்த ஒரு எபிசோட முடிச்சிருப்பாங்க. அதில் யார் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட ரியோராஜ், விக்னேஷ் காத்தன், மாளவிகா இவங்க எல்லாரும் தான் வந்திருப்பாங்க. இதோட நம்ம வீடியோவே முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்பவும் சந்திக்கலாம் கைஸ். பாய்.